நானோ வராத ரோசா சரியாரு நானும் காரணமா பெண்ணாக பிறந்து தூகன் தேடு பேர் பெற்றி சீரும் செல்போய்ந்து கொண்டு வருகிறேன். ஆனதே அண்ணாவை காண வேண்டும். அண்ணா உயிரே நீதானம்மா. இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து கொண்டு வர உன்னை பார்க்காம இந்த அண்ணனால ஒரு நிமிடமும் இருக்க முடியாதுமா. தங்கா, உன்னை கண்டதும் உன்னை பார்த்ததும் இந்த அண்ணனுக்கு மனதில் அளவற்ற சந்தோஷம். எப்படினா தங்கா, அண்ணா மண்ண தொட்டு வச்சுக்கணும்.
மூக்குத்தியோ பட்டுன்னு மின்னுதான் பொட்டுன்னு வச்சுக்கணும் கல்லு முக்குத்தியும் பொட்டுன்னு மின்னுதம்மா இந்த அண்ணனை உயிரோடு பார்க்கவே முடியாது. ஏனென்றால் நான் சின்னத்தில் குழந்தையாக இருக்கும்போது சின்னத்தில் குழந்தையாக இருக்கும்போது நம்ம பெற்றோர் தாய் தந்தை நம்ம அனாதையாக விட்டிருந்து விட்டாங்க. தாய் தந்தை முகத்தை கூட நீ பார்த்ததே கிடையாது. சின்னத்தில் வயதுல இருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்துட்டேன் தங்கச்சி. அது மட்டும் கிடையாதுமா, நீ குட்டி பெண்ணா இருந்தவோ இப்ப வளர்ந்து குமரி பெண் ஆயிட்ட. அதனால அழகான ஆடவனை பார்த்து உனக்கு கல்யாணம். ஐயோ என்ன என் தங்கச்சி இவ்வளவு கோவம் வருது? அம்மா பெரியமா, நானும் தப்பா சொல்லிட்டேன். காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்க்க நினைச்ச தப்பா என் தங்கச்சி இவ்வளவு கோவம் வருது? அண்ணா போதுறதுங்கண்ணா, எனக்கு என்ன வயதாகி விட்டது, அதற்குள்ள திருமணம் சொல்லுறேன். உங்களுக்கு தான் முதல் திருமணம். எனக்கு கல்யாணம்? ஆமாண்ணா. நம்ம பெரியமா, என் தங்கச்சி கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்களாம்மா. நான் ஆண்மக, என்னை பத்தி கவலை கிடையாதுமா. பெண்ணாக பிறந்து விட்டா அந்த பெண்ணுக்கு தக்க பருவத்தில் திருமணம் செய்து இருக்கணும். வயசாயிட்டா எவனும் கட்டி போக மாட்டாம்மா. காலம் முழுவதும் இந்த அண்ணன் தான் கஷ்டப்படணுமா. அதனால காலகாலத்துல செல்லும் கல்யாணத்தை பண்ணிக்கமா. சொல்லுமா, நீங்க திருமணம் செய்ய சொல்றீங்களே, ஒரு திருமணத்திற்கு எவ்வளவு செலவாக தெரியுமா? 10 லட்சம் ஆகணும். அது மட்டுமா கேட்கணும் இந்த பாவி பசங்க. கூட ஒரு மோட்டார் வண்டி கேட்கிறானுங்க. அதுக்கெல்லாம் எங்கன்னா நீங்க போவீங்க? என்ன பாக்குறாங்க இல்லையோ, முதல்ல பைக் தான் கேட்கறானுங்க, காரு கேட்கறானுங்க. என்னமா செய்வது? பெண் பிள்ளைய பெற்றெடுத்துட்டா மாப்பிள்ளை கேட்கிற சீர்வரிசை கொடுத்து தானேமா ஆகணும். தங்கச்சி அண்ணா, பணத்தை பத்தி கவலைப்படாதமா. உன் அண்ணன் படுத்திருக்க, அப்படியா பகுத்தறி உள்ளனா இருக்க, உடலில் வலிமை இருக்கு. கூலி வேலைக்கு சென்று 1 ரூபாய் சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு கல்யாணம் செஞ்சு போதுங்கண்ணா. நீங்க ஒருத்தர் சேர்க்கிறத கட்டியும் எனக்கு வயதே ஆகுவேன்னு சொல்லுறேன். நல்ல மாப்பிள்ளை அமைச்சுட்டான், பத்திரிகையை போட்டு இந்த ஊர்ல முன்ன குடி மச்சான் அப்ப பாட போறேன்னா
சதக்கார பெற சொல்லி ஊற்றி உன்ன குடி